அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக வழக்கறிஞரின் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. ராஜகுமரன், இது குறித்தான விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து மிக முக்கியமான இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை தலைமை நீதிபதிகளுக்கு முன்பாக தலைமை வழக்கறிஞர் தெரிவித்து வருகின்றார். அதன்படி குறிப்பிட்ட நபர் ஒரே ஒரு செல்போன் தான் பயன்படுத்தி இருந்தாரா என்பதை நீதிபதிகள் கேள்வியாக கேட்டிருந்தார்கள். அந்த நபர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கென வைத்திருக்கக்கூடிய வழக்கமாக அவர் பயன்படுத்துவதாக அறியப்படுகின்ற செல்போன் ஏரோப்ளேன் மோடில் என்றாலும் அவரிடம் வேறு ஏதேனும் செல்போன் இருந்ததா என்பதற்கான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் மிக முக்கியமாக சம்பவம் நடந்த நாளில், சம்பவம் நடந்த நேரத்தில் வேறு யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்தார்கள் என்பதை செல்போன் நிறுவனங்களிடம் இருந்து தகவல் பெறக்கூடிய வகையில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது சம்பவம் நடைபெற்ற நாளில் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் பயன்பாட்டில் இருந்த செல்போன்கள் தொடர்பான விவரங்களை செல்போன் நிறுவனங்களிடமிருந்து கேட்டு பெற இருப்பதாக தற்பொழுது நீதிபதிகளுக்கு முன்பாக வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். இது முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை இந்த தகவல் வெளியிடப்படவில்லை அரசு தரப்பில். தற்போது அதிகாரப்பூர்வமாக வழக்கறிஞர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் சம்பவம் நடைபெற்ற பொழுது குற்றவாளியான ஞானசேகரன் என்பவருடைய செல்போன் ஏர்பிளேன் மோடில் இருந்ததன் காரணமாக யாரும் அவரை தொடர்பு கொண்டிருக்க முடியாது என்பது உறுதியாக இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்குரைஞர், அதே நேரம் அந்த நாளில் வேறு யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தின் குறிப்பிட்ட பகுதியில் யாரெல்லாம் செல்போன் பயன்படுத்தி இருக்கின்றார்கள், யாருக்கெல்லாம் அந்த செல்போன்களில் இருந்து அழைப்பு சென்றிருக்கின்றது என்ற விவரத்தை செல்போன் நிறுவனங்களிடம் கேட்டிருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவே காவல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார். பத்திரிகையாளர்களை சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்திக்க கூடாது என்று எந்த விதியும் இல்லை. சென்னை பெருநகர காவல் ஆணையர் உட்பட மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய முக்கிய காவல் அதிகாரிகளான எஸ்பி வரை இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுமே காவல்துறையினர் அந்த அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திப்பதில் எந்த தடையும் இல்லை. அதே நேரம் இது ஒரு முக்கியத்துவம் பெற்ற வழக்கு விசாரணையாக தமிழ்நாடு முழுவதும் பார்க்கப்படக்கூடிய விசாரணையாக இருப்பதன் காரணமாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கு விசாரணையால் தமிழகத்தில் எந்த வகையிலும் சட்ட ஒழுங்கிற்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்று தெரிவித்திருக்கின்றார். மிக தீவிரமாக கருதப்பட்டு இந்த வழக்கில் விசாரணை மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் ஆணி வேர் வரை விசாரணை நடத்தப்படும் என்ற முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் ஒரு சில கருத்துகள், வழக்கறிஞர் தெரிவித்திருந்த கருத்துகள் தொடர்பாக நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். அது குறித்தும் நீதிபதிகள் தங்கள் தகவலை சொல்லி இருக்கின்றார். யாரையும் காவல்துறை பாதுகாக்கவில்லை என்பதை மாணவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்ற கருத்தையும் அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிபதிகளுக்கு முன்பாக தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த சம்பவம் நடைபெற்ற தகவல் வெளியான உடனேயே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். எனவே மாணவர்கள் போராட்டம் என்ற அளவில் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையை தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கின்றது. எனவே சென்னை பெருநகர காவல் ஆணையரான கமிஷனர் அருண் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதே நேரம் காவல்துறை விசாரணை தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த விதமான மறைமுக விசாரணையும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் காவல்துறை விசாரணை இருக்கும் என்ற நம்பிக்கையினை மாணவர்களுக்கு தரக்கூடிய வகையில் காவல்துறை யாரையும் பாதுகாக்கவில்லை என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது என்பதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த செய்திகள் வெளியாகும் பொழுது செய்தி இதழ்களில் வரக்கூடிய செய்திகள் உள்ளிட்டவை எல்லாம் தங்களின் உரிமையை அவர்கள் செய்கின்றார்கள். அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட மாணவி இந்த வழக்கு, அது குறித்த விவரங்கள் செய்திகளில் வரக்கூடியது என்பது அவர்களுக்கான உரிமை என்பதையும் நீதிபதிகள் தற்பொழுது வழக்கறிஞரிடம் எடுத்து கூறியிருக்கின்றார். ஏனென்றால் வழக்கறிஞர் ஆஜராகும் பொழுது 14 பேர் இந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆரை பார்த்திருக்கின்றார்கள் என்ற கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அந்த 14 பேர் யார், அவர்கள் பின்னணி என்ன, எந்த காரணத்தால் அந்த எஃப்ஐஆரை பார்த்தார்கள், அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் ஆணி வேர் வரை ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம், விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை நீதிபதிகளுக்கு முன்பாக வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். ஆணி வேர் வரை விசாரணை நடத்தி அவர்களை பற்றிய விவரங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் முக்கியமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில்
அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் சம்பவம் நடந்த நாளில், சம்பவம் நடந்த நேரத்தில், குறிப்பிட்ட பகுதியில், ஏனென்றால் அந்த மாணவி அந்த குறிப்பிட்ட நபரால், ஞானசேகரன் என்பவரால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் எந்த இடத்தில் இருந்தார் என்பதற்கான விவரங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் யாரெல்லாம் செல்போன் அழைப்புகளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதற்கான விவரங்களை தொலைபேசி நிறுவனங்களிடம் கேட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஞானசேகரன் என்ற தனிநபர் ஒருவராக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அல்லது அவருக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது இந்த வழக்கினுடைய விசாரணையில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள். ஞானசேகரன் என்பவர் அரசியல் பின்னணி உடையவர், எனவே அவருக்கு பின்னால் யாராவது இருக்கக்கூடும், அவர்களை குறித்து நீங்கள் வெளிப்படையாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வருகின்றார்கள் பொதுவெளியில். இந்த நிலையில் தான் நீதிபதிகளும் அது குறித்த கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே ஒருவர் தான் குற்றவாளி என்று நீங்கள் எப்படி அடையாளம் கண்டீர்கள் என்று வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார்கள் நேற்று நீதிபதிகள். ஆனால் நேற்று அந்த கேள்விக்கான பதிலை அரசு வழக்குரைஞர் தெரிவிக்க முடியவில்லை. இன்று பதிலோடு வந்திருக்கக்கூடிய அரசு வழக்குரைஞர் மிக நுட்பமாக அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுகின்றார். நீதிபதிகள் கேட்கும் பொழுது நேற்று அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நேற்று எந்த பதிலையும் அரசு தரப்பில் நீதிபதிகளின் அந்த கேள்விக்கு சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்று மிக நுட்பமாக அரசு தரப்பு வழக்குரைஞர் என்ன சொல்லுகின்றார் என்றால், காவல் ஆணையர் செய்தியாளரை சந்திப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. சென்னை பெருநகர காவல் ஆணையர் கமிஷனர் அருண் அவர்கள் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விசாரணை அடிப்படையில் ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் என்றுதான் கூறினாரே தவிர ஒருவர் மட்டுமே குற்றவாளி என கூறவில்லை என்று தெரிவிக்கின்றார்.